ஐபிஎஸ் பிஓவுடைய ஸ்கோர் கார்டு இன்றைக்கி வந்திருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து உங்கள் ஸ்கோரை பார்த்துருப்பீங்க. யாருன்னா கிளியர் பண்ணவங்களாம் உங்கள் ஸ்கோரை பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் மெயின்ஸ் கிளியர் ஆகாதவங்க நீங்களும் உங்கள் ஸ்கோர் கார்டை வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் எதை பார்ப்பீங்கன்னா, நிறைய பேர் வந்து 80 above 90 மேலெல்லாம் நிறைய 100க்கு மேலெல்லாம் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நெக்ஸ்ட்டு அப்கமிங் வர போகிற டேஸை வேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 எஸ்பிஐக்கு இருக்கக்கூடிய மெயின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இருந்து பார்த்தா இன்னொரு 18 நாள் தான் இருக்குது. 18 நாள் கூட இல்லை. ஓகேவா? ஸோ 18 டேஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணுறத விட்டுட்டு 2024 எழுதி முடித்த ஒரு எக்ஸாமை அப்போயே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த மாதிரி எக்ஸாம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வரும் உங்களுக்கு தெரியும். மேபி அதை விட 2 மார்க் 3 மார்க் வேணால் கம்மியாக நீங்கள் எடுத்துக்கலாம் தவிர்த்து, இல்லை 2-3 மார்க் அதிகமாக எடுத்துக்கலாம் தவிர்த்து, நீங்கள் நினச்ச ஸ்கோர் ஒரு 90 பட் உங்களுக்கு வந்த ஸ்கோர் 70ன்ட்டு வந்திருக்காது. ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்த அப்போமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த லெவலில் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஸோ அடுத்தவங்க எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காங்க, இந்த ஸ்கோர் எடுத்திருக்காங்களே, அதை திங்க் பண்ணாமல் அப்கமிங் டேஸ் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அடுத்தவன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், அடுத்தவன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அதை திங்க் பண்ணி நம்ம டேஸை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவன் எடுத்திருக்கான், நீங்கள் அதனால் நீங்கள் ஏன் உங்களை ஃபீல் பண்ணணும், நீங்கள் ஏன் கம்மியாக எடுத்துருக்கீங்கன்னு யோசிச்சு அதை இம்ப்ரூவ் பண்ணக்கான ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுவீங்க தெரியுமா, இதில் என்ன விஷயம்னா, இப்போ இன்டர்வியூ போயிட்டு கம்மியாக எடுத்த ஃபீல் பண்ணால் கூட நான் அது கூட ஓகே. ஆனால் அதில் என்ன நடக்கும் தெரியுமா, இன்டர்வியூவே போகாமல் நிறைய பேர் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்தவன் ஒரு 100 மார்க் எடுத்து வச்சுக்கோங்களேன், அதை பார்த்துட்டு உட்காந்து டிமோட்டிவேட் ஆகிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த வருஷம் ஐபிஎஸ்பிஓ நான் கேட்டவர் ரீசனிங் ரொம்ப ஈஸியாக கேட்டுக்கிறாங்க. பட் ஏன் வந்து நிறைய பேர் ஸ்கோர் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா எப்பயுமே ரீசனிங் இந்த அளவுக்கு ஈஸியாக இருந்திருக்காது. பட் இந்த வருஷம் ஐபிஎஸ்பியோட ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டான். 2 மார்க்லாம் போகிற மாதிரி கேட்டான். 2 மார்க் 10க்கு 10 போகிற மாதிரி கேட்டான். அந்த வட்டம் 2 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் 2 மார்க்கை தொடவே முடியாது. இந்த வட்டம் குவான்ஸ்லையும் சரி ரீசனிங் சரி 2 மார்க்கு 10க்கு 10 போகிற மாதிரி கேட்டிருந்தான். நிறைய பேர் 10க்கு 10 போட்டிருந்தாங்க 2 மார்க்கில். ஸோ பட் ஏன் நீங்கள் லேக் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சும்மா வந்து முடிஞ்சு போன எக்ஸாமை பற்றி ஃபீல் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்பிஐக்கு இருக்கும் இதே தப்பு பண்ணாதீங்க. ஆல்ரெடி இப்போ நிறைய பேர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்கமிங் இந்த 18 நாளாவது அந்த எக்ஸாம் அந்த மெயின்ஸுக்கான ஒரு விஷயத்த கொடுங்க, அதுக்கான மரியாதையை கொடுங்க. அதுக்கான மரியாதையை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் மார்க் வரும். சும்மா வந்து நம்ம அது மார்க் போட்டு இப்படி பண்ணி மார்க் வராது. நீங்கள் தான் உங்கள் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் உங்களுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து அதுக்கேற்ற மாதிரி எங்கே லேக்காக இருக்கிறோம் அந்த டாப்பிக் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். சிஏ முன்னாடியே படித்து வச்சுட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ரீசனிங் குவான்ஸ் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் சிஏ ரிவிஷன் மட்டும் பண்ணுறது. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ தான் உட்காந்து சிஏ படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் சிஏ படிக்கிறீங்கன்னா சிஏ படிங்க, நோ ப்ராப்ளம். சேம் டைம் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் டைம் கொடுங்க தயவு செஞ்சு. ஸோ அகெயின் சேம் தப்பை ஐபிஎஸ்பிஓ பண்ணிட்டு வந்துட்டு இப்போ மார்க்கை இப்போ ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாதவங்களாம் இப்போ உட்காந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதவங்க மெயின்ஸ் கிளியர் பண்ணாதவங்களாம் அடுத்தவன் ஸ்கோர் கார்டை பார்த்து தயவு செஞ்சு டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஓகேவா? நீங்களும் இதே மாதிரி எடுக்கணுன்ட்டு யோசிங்க. அதை விட்டுட்டு அவன் அப்படி எடுத்திருக்கானே, எப்படி இவ்வளோ எடுத்தாங்க, எப்படி, நமக்கு அது தேவையில்லை. நம்ம மார்க் எடுக்கணும், அதுதான் நமக்கு தேவை. ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அகெயின் வந்து நம்ம வந்து சேம் சர்க்கிளில் இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு உங்கள் சர்க்கிள் உங்களை சுற்றி இருக்கிற அந்த வளையத்தை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் இன்னும் அந்த சேம் சர்க்கிள்குள்ளே தான் இருக்கிறீங்க. என்ன தேவையோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கரெக்டான வேலை படிங்க. நான் அடுத்து வந்து எஸ்பிஐக்கில் இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுவேன். ஓகேவா? என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அதை யாருக்குன்னா நான் அப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு வீடியோ போடுவேன். ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு இந்த ஐபிஎஸ்பி ஒரு ரிசல்ட்டை பார்த்துட்டு யாரெல்லாம் கம்மியாக எடுத்துருக்கீங்களோ, அகைன் சொல்கிறேன், ஜஸ்ட்டு கட் ஆஃப் எடுத்திருந்தால் கூட கிளியர் பண்ண முடியும், சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ இன்டர்வியூவில் நல்ல மார்க் எடுத்தால் ஜஸ்ட்டு கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தால் கூட உங்களால் ஐபிஎஸ்பிஓ கிளியர் பண்ண முடியும். இன்டர்வியூவில் நல்ல மார்க் எடுத்திருந்தால் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 10 டேஸு தயவு செஞ்சு இன்டர்வியூவில் எவ்வளோ போட்டிருப்பான், நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணோம், இப்படின்னு 10 நாள் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு தயவு செஞ்சு இங்கே ஒருத்தர் இருக்கான், எஸ்பிஐ கிளர்க்கு ஒருத்தர் இருக்கான்,
அவனை கன்சிடர் பண்ணுங்கள். அவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவனை படிங்க, அவனுக்காக எஃபர்ட் போடுங்க. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி டிசைட் ஆகிட்டு, அங்கே டிசைட் ஆகிட்டு யார் நீங்கள் வந்து மெயின்ஸு எழுதும்போதே உங்கள் மெயின் ஸ்கோர் டிசைட் ஆகிட்டு, இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே உங்கள் ஃபைனல் ரிசல்ட் டிசைட் ஆகிட்டு. ஸோ ஆல்ரெடி டிசைடான ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறது, யோசித்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காமல் அப்கமிங் வரப்போகிற இந்த எக்ஸாமை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். 10 days வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு 1ஆம் தேதி வர இதே தாட்டில் இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு கிளியர் பண்ண முடியாத இன்டர்வியூ எவ்வளோ வரும் அப்படின்னு திங்க் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் எஸ்பிஐ கிளர்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், படிங்க. சரிங்களா? தேங்க்யூ. நான் வந்து எஸ்பிஐ கிளர்க்கு ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. தட்டா.